வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஏழ்மையை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான 10 விதிகளை தாங்க நச்சுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விதிகளை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க. இன்னைக்கே அதற்கான ஆயத்த வேலைகளை தொடங்குங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உறுதியா உருவாகுங்க. நீங்க நம்புங்க. பொதுவா ஏழ்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டம் மட்டும்தாங்க. அது கடைசி அத்தியாயம்லாம் கிடையாதுங்க. இதுவே நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு போய் நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம இதைத்தான் டிராவல் பண்ண போறோம், இதே நிலைமையில தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த 10 விதிகளையும் அப்படி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. முதல் விதி, பணத்தை விரும்பாதீங்க, மதிப்பை விரும்புங்க. எந்த ஒரு பணமும் உங்களுடைய கௌரவத்தை விட முக்கியமானது இல்ல. பணம் வரும் போகும், ஆனா உங்களுடைய திறமை, உங்களுடைய நாணயம், அதுதாங்க நீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய உயர் புகழான வாழ்க்கை, உங்களுடைய சுய மதிப்பு, இத நீங்க ஈர்க்க ஈர்க்க பணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா வருங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நிச்சயமாக வரும். அப்ப பணத்துக்கு ஆல்டர்னேட்டா எதை யோசிக்கணும்? நமக்கு திறமை இருக்கு, அந்த திறமையை வச்சு நம்மளால மதிப்பான வாழ்க்கையை வாழ முடியும், உயர் புகழுடன் கூடிய வாழ்க்கையை வாழ முடியும். உயர் புகழுடன் கூடிய வாழ்க்கைனா என்ன நினைச்சிட்டீங்க? நம்மளா போய் தேடி புகழ் பெறது கிடையாது. மற்றவர்கள் நம்மளை பார்த்து, நம்மளுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சூழலை பார்த்து, நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை பார்த்து அவர்கள் நம்மள கொண்டாட வேண்டும். இதுதாங்க உயர் புகழ். வேதாத்ரி மகரிஷி சொல்வாரு, உயர் புகழ். சங்கல்பத்துல உயர் புகழுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுல இதுவும் ஒண்ணு. சரிங்களா? இதெல்லாம் நீங்க சங்கல்பமா எடுங்க. நான் உயர் புகழோடு வாழ வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் சங்கல்பமா எடுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இன்னைக்கு என்னுடைய உயர் புகழான வாழ்க்கைக்கு நான் என்ன உருவாக்கி இருக்கேன், இன்னைக்கு நீ அதனுடைய தொடக்கமா எதையாவது பண்ணி இருக்கிறியா அப்படின்னு உங்களுக்குள்ளாரையே நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. 10 நாளைக்கு கேட்டீங்கன்னா 10 நாளும் நீங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னா உங்களுடைய மனசே உங்களை கொன்றுங்க. அதனால இதை தொடர்ந்து கேட்டுட்டே வர வர உங்களுக்குள்ளார ஒரு உரம் கண்டிப்பா நிச்சயமா ஏறும். நிச்சயமா நீங்க அதுக்கான பணிகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் விதி, பணத்தை விரும்பாதீங்க, உங்களுக்கான மதிப்பை, அந்த உயர் புகழை விரும்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார பணம் அபரிதமாக வந்து சேருங்க. இரண்டாவது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. உங்களுக்கான ஆயுதங்களை நீங்க தீட்டுங்க. உங்களுக்கான வாழ்க்கைக்கான அந்த ஆயுதங்களை தீட்டுங்க. உலகமே தூங்கிட்டு இருக்கோம், நீங்க உங்களுடைய கனவுகளுக்கு அந்த நேரத்துல அடித்தளம் போடுங்க. ஏழ்மையின் கைகள் எப்போதுமே சோம்பல்ல கட்டி போட்டிருக்கிறதா இருக்குங்க. அந்த நேரத்துல உங்களை தட்டி கொடுங்க. நான் முதல் மனிதனா எந்திரிச்சிட்டேன், என்னை சுத்தி என்னை அமுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்னைய முன்னேற முடியாது அப்படின்னு என்னுடைய முதுகுல குத்தி குத்தி என்னைய ரணகலமாக்கினவங்க எல்லாம் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் எழுந்திரிச்சிட்டேன், நான் கண்டிப்பா சூப்பர் ஹீரோவா வரத்தான் போறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அப்படியே உரம் மூட்டுங்க. சோம்பல் எல்லாம் தூக்கி எறிங்க. படுக்கும் போது சொல்லுங்க உங்ககிட்டயே, நீ அதிகாலை காலையில 3:30 மணிக்கு நீ எழுந்திரிச்சுதான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. உங்களுடைய மைண்டு கிட்ட சொல்லிருங்க. உங்களுடைய உடம்பு பாத்தீங்கன்னா சந்தோஷம் தான் படும். நீங்க காலையில எழுந்திருக்கும் போது கண்டிப்பா அது சந்தோஷம் தான் படும். உங்களுடைய மனம் மட்டும்தாங்க அங்க சோம்பேறித்தனப்பட்டு இருக்குது. இந்த மனசு தாங்க நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் முடக்கி போட்டு வச்சிருக்கு. எழுந்திரிச்சிட்டீங்களா? முதல்ல உங்களுடைய வாசகம் உங்களுடைய மைண்ட்ல என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, காலை நேரத்துல, இந்த அதிகாலை நேரத்துல முதல் மனுஷனா நான் எழுந்திருச்சு என்னுடைய வேலையை நான் தொடங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா உங்களை பார்த்து பெருமிதப்படுங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை அப்படியே பெருமிதத்தோட பாருங்க. பயங்கரமான ஆளா இருக்கிற, நீ பயங்கரமான ஆளா உருவாக போற அப்படின்னு பாசிட்டிவ் வார்த்தைகளை அதிகமா பேசுங்க. லூயிஸ்கே பாத்தீங்கன்னா அதிகமா கண்ணாடி பயிற்சி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே நம்ம போட்ட அந்த கண்ணாடி பயிற்சியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு போய் சேர்க்குங்க. ஏன்னா நம்மளுடைய பிம்பத்தையே நம்ம பார்த்து கேட்கும் பொழுது அபரிதமான சக்தி இருக்குங்க. கடவுள் நம்மளுக்குள்ளாரதான் இருக்கிறாரு. நம்ம வெளியில எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆள் மனசுகிட்ட நீங்க ஸ்ட்ராங்கா கேட்டீங்க அப்படின்னா அற்புதமா கொண்டு வந்து கொடுக்குங்க. திரும்ப திரும்ப விடாம அடிச்சுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாலை நேரத்துல நம்ம எழுந்திருக்கும் போது அதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல டோபமைன், செரட்டோனின் இதெல்லாம் நல்லா சுரக்குது. அதனால நம்மளுடைய மூளை பாத்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கு, கவனத்தோட இருக்குங்க. வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அமுத காற்று மேல பிரபஞ்சத்துல அதீத தூரத்துல இருந்து நம்மளுக்கு பூமி நோக்கி வருது.
4 to 6 மட்டும்தான் அந்த காற்று வருது. அந்த காற்றோட சேர்ந்து நம்ம சுவாசிச்சு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் நம்ம தொடங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா இயங்குங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம தொடங்கக்கூடிய வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஓகேங்களா? 3வது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய திறமையை 10,000 மணி நேரம் அப்படியே குத்திக்கிட்டே இருங்க. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, மால்கம் கிளாட்வெல் அப்படின்றவர் சொல்றாருங்க, 10,000 hour ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த துறையிலையுமே ஒரு மனுஷன் நிபுணராக வரணும் அப்படின்னா அவனுக்கு 10,000 மணி நேரம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி தெரியும். ஆனா அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியுங்க? இந்த அளவுக்கு அவர் உலக அளவுல ஃபேமஸ் ஆகி ஒரு அற்புதமான கிரிக்கெட் பிளேயரா இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அதற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் அவர் பயிற்சி பண்ணுவாருங்களாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு திறமை இருக்குங்க. ஒரு ஸ்கில் ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுங்க. அந்த ஒன்ன மட்டும் நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. இதுல சொன்ன மாதிரி 10,000 மணி நேரம் அதற்காக போராடுங்க. அதை நோக்கி பயணப்படுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க. நீங்க 100 மணி நேரம் போட்டு எஃபர்ட் இல்ல அப்படின்னா 1000 மணி நேரம் போட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அதுல இருந்து பலனை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மறுக்க முடியாத உண்மை இது. சரிங்களா? உறுதியா முடியும். இந்த 10,000 மணி நேரம் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீ 3 மணி நேரம் செலவிடுப்பா, 5 வருஷத்துல 10,000 மணி நேரம் செலவிட்டு இருக்க போற இந்த முயற்சிக்காக, ஒரு குறிப்பிட்ட உன்னுடைய திறமைக்காக அப்படிங்கிறாங்க. அப்ப நாம இதை விட இன்னும் டபுளா பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க நம்மளுடைய வெற்றி? இதுதாங்க இன்னைக்கு சாதிச்சவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மள என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருக்கிறோங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தினுடைய வார்த்தைகள். இந்த சமுதாயத்துக்கு பயந்துகிட்டே தாங்க நம்ம எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த உடல் சோம்பேறியா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த மனசு பாத்தீங்கன்னா சுகமா இருக்கிறதுக்கே கத்துட்டு இருக்கு. கொஞ்சம் அதை கஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த மனதோட பேசுங்க, இதை ரெக்கவர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த அதிகாலை நேரத்துல நீங்க எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்களை எல்லாம் நீங்க கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகுங்க. இது உறுதிங்க. 4வது மிக முக்கியமான விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையுமே இலவசமா எதிர்பார்க்காதீங்க. அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, கவர்மெண்ட் நம்மளுக்கு இலவசமா கொடுக்கும், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. கவர்மெண்ட் ஒரு பொருளை நம்மளுக்கு இலவசமா கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய தலையில பெரிய சமுட்டியை தூக்கி அடிக்குதுன்னு தாங்க அர்த்தம். அவன் எந்த அளவுக்கு லாபத்தை அதுல பாக்குறான்னு நினைச்சுக்கோங்க. அதனால இலவசத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனப்பான்மை எப்பவுமே ஏழ்மை நிலையில தான் இருக்கும். யாருகிட்டையும் எதையும் வாங்காதீங்க. யாருகிட்டையாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு கர்மா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வருதுன்னு அர்த்தம். ஆன்மீக பாதையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், யாரும் இலவசமா எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க. மற்றவர்கள் வீட்டுல போய் சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க எல்லாரும். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்குமே, பிறருடைய எண்ண அலைகள் நம்மளை தாக்கும். எண்ண அலைகளே நம்மளை தாக்கும் பொழுது அவர்கள் செய்த சாப்பாட்டுல அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா? சிந்திச்சு பாருங்க. அதுக்காக இந்த சமுதாயத்தோட நம்ம ஒட்டி வாழாம இருக்க முடியாது. இருந்தாலும் தெரிஞ்சே நம்ம போய் ஒரு குழிக்குள்ளார உழுவ வேணாம். சரிங்களா? ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது, ஒரு திருமணம், மற்ற சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா போய் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள் இருக்குங்க. அடுத்த 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுற்றத்தை சுத்தம் செய் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம் ரோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாருங்க, நீங்கள் 5 நபர்களின் சராசரி, அதாவது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய வருமானம் எப்படி இருக்கு, அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ அது உங்களையும் பாதிக்கும். 3 நபர்களை நீங்க தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, என்னால முடியாது அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்துருங்க. குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, இந்த மாதிரியான ஆளுலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய குறிக்கோள்களை, உங்களுடைய கனவுகளை நீங்க சொல்லும் பொழுது கேலி செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார என்ட்ராக விடாதீங்க. முதல்ல உங்களுடைய கனவுகளை சொல்லவே சொல்லாதீங்க. சத்தம் இல்லாமல் சாதிக்க கத்துக்கோங்க. எதையுமே நீங்க இதை செய்யறேன் அப்படின்னு தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. அது சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம்
நடக்காம போகும். வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னதுனால நீங்களும் அந்த முயற்சியில இறங்க மாட்டீங்க. அதான் விஷயம். ஏன்னா பேச்சாவே அது முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், சத்தம் இல்லாமல் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது பாதிக்கும் அப்படிங்கிறது அதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அடுத்து 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய கத்திகளாக மாத்துங்க. அப்படியே அதுதாங்க நம்மளுடைய மிகப்பெரிய ஆசான். எண்ணற்ற எழுத்தாளர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கு அழகிய பொக்கிஷங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு புத்தகம் போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலைவிதிவே அப்படி மாத்திருங்க. இன்னைக்கு ராபின் சர்மாவுடைய புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி சில எழுத்தாளர்களுடைய புக்கை படிச்சோம்னாவே நம்ம இந்த வாழ்க்கையில எந்த மாதிரியான தவறுகளை பண்ணிட்டு இருக்கிறோம், இதுல இருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படிங்கிற அற்புதமான அறிவு கிடைச்சிருங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு. பணம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. திறமை மட்டும் இருந்தா போதும், தைரியம் இருந்தா போதுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியரினுடைய 30 வருட அனுபவத்திற்கு சமம் அப்படின்ட்டு. வாரன் பப்பட் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு ஒரு நாளைக்கு 500 பக்கங்களை படிக்கிறாருங்களாம். எப்பேற்பட்ட ஆளுங்க. நீங்க அவ்வளவுலாம் படிக்கணுங்கிறதுலாம் இல்லைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 5, 10, 15 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. இந்த விதியை ஃபாலோ பண்ணுங்க. காலையில ஒரு 5 பேஜ், மதியம் ஒரு 5 பேஜ், நைட்ல படுக்கும்போது ஒரு 5 பேஜ், மொத்தம் 15 பேஜ் ஒரு நாளைக்கு. இப்படியே படிச்சுட்டே வர வர பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பக்கங்கள் அதிகரிக்கும். ஒரு மாசத்துல நீங்க ஒரு புக்கையாவது முடிச்சிடலாம் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் காணாம போயிருச்சுங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டா வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து பாருங்களேன், நல்லாவே இருக்கும் இதெல்லாம். அடுத்து 7வது விஷயம் பாத்தீங்கன்னா, உடலை கோவிலாக மாத்துங்க. உங்களுக்கு உடல் பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா மனசு அப்படியே சோர்வா இருங்க. மனசு சோர்வா இருந்துச்சு அப்படின்னா ஏழ்மை மனப்பான்மை உங்களுக்குள்ளார அப்படியே வந்துருங்க. ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க உடல்ல டோபோமினை 50% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோபோமின் அப்படிங்கிறது மோட்டிவேஷன் ஹார்மோன்ங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்குறீங்க, அதாவது உடலுக்காகவும் மனதுக்காகவும் ஒரு மணி நேரம் நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னா அப்பவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான கதவுகளை திறந்துட்டீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். காலையில 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அந்த 1 மணி நேரம் உங்களுக்கான மிக முக்கியமான தருணமாக இருக்கணுங்க. உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறதுக்கான தருணமா இருக்கணும். நீங்க யாரா உருவாகணும் அப்படிங்கிறதுக்கான தருணங்களாக இருக்கணுங்க. 8வது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிழைகளை டீச்சராக மாத்துங்க. டீச்சர்னா யாருங்க? பொதுவா நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய பண்பு நலன்களை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போறவங்கள தான் நம்ம டீச்சர் அப்படிமோ. அப்ப நம்மளுடைய பிழைகளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. பிழைகள் எதனால வந்துச்சு, இதற்கான காரணம் என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க ஆழமா புரிஞ்சு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த பிழைகள் குறைஞ்சு போயிடும், முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். நீங்க கண் கூட பாப்பீங்க. ஏழ்மையினுடைய பெரிய பயம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? தோல்விதாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பாத்தீங்கன்னா 10,000 முறை தோல்வி அடைஞ்சுதாங்க இந்த பல்பையே கண்டுபிடிச்சாரு. என்னால முடியாது அப்படின்னு அவர் நினைச்சு பின்வாங்கி இருந்தாரு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. வந்திருப்பாங்க, மற்றவர்கள் யாராவது கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க, ஆனா அவங்களும் இதே மாதிரியான உழைப்பை போட்டு தானே கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு தோல்வியும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாடங்கள் அப்படின்னு நீங்க டெய்லியுமே எழுதுங்க. அடுத்து என்ன செய்யணும், இந்த தோல்வியில இருந்து நம்ம எதை கத்துக்கிட்டோம் இன்னைக்கு, சிந்திச்சு அப்படி செயல்படுங்க. அடுத்து 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக அற்புதமான விஷயம். பணத்தை வேலைக்காரனா வைங்க, எஜமானாக வைக்கவே வைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணத்தை அளவுக்கு அதிகமா பேய் மாதிரி அப்படி காதலிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அதை இழப்பாங்க. அவங்களுக்கு அது பெருசாலாம் பிரயோஜனப்படாதுங்க. இதனுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதுக்கு எஜமானாக தாங்க இருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டும்தாங்க. அது உங்களுடைய கனவுகளை அடைவதற்கான ஒரு டூல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பணத்தை நீங்க காதலிச்சீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு ஓடி போயிருங்க. பணத்தை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க இதனுடைய ரகசியமே. அடுத்து 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உதவி, ஹெல்ப் அப்படிங்கிற அந்த பேயை அற்புதமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த 10 விதிகளை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன், நினைவில் வச்சுக்கோங்க. பணத்தை விரும்பாதீங்க, மதிப்பை விரும்புங்க,
காலையில 4 மணிக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆயுதங்களை தீட்டுங்க. ஒரு திறமைய 10,000 மணி நேரம் அப்படி குத்தி எடுங்க. எதையும் இலவசமாக எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய சுற்றத்தை சுத்தம் செய்யுங்க. புத்தகங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய கத்திகளாக மாத்துங்க. உடலை கோயிலா காப்பாத்துங்க. பிள்ளைகளை டீச்சரா மாத்துங்க. பணத்தை பணியாளனாக வைங்க, எஜமானனாக வைக்காதீங்க. உதவி என்ற பேயை கொன்று போட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து. சரிங்களா? இதுதான் நம்ம பின்பற்ற வேண்டிய 10 விதிகளும். இந்த 10 சட்டங்களும் இந்த 10 விதிகளும் உங்களுடைய ரத்தத்துல அப்படியே கொந்தளிச்சுட்டு ஓடணும். ஒரு வருஷம் மட்டும் இதை பின்பற்றி பாருங்களேன். உங்களுடைய குடும்பம் உங்களை கேள்வி கேட்கும், யாரா இந்த புது மனுஷன் அப்படின்ட்டு. ஏழ்மை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாதுங்க. அது ஒரு மனப்பான்மை, அது ஒரு மென்டாலிட்டிங்க. அதை உடைச்செறிஞ்சிடணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. உங்களுக்குள்ளார இருந்த அந்த பழைய மனிதன் செத்து போயிட்டாங்க. இன்னையோட புதுசா இன்னைக்கு நீங்க பிறந்துட்டீங்க. இந்த நிமிஷம் நீங்க புதுசா பிறந்துட்டீங்க. இந்த நிமிஷம் உங்களுடைய மனசுல எண்ணங்கள் வேற லெவல்ல உருவாயிருச்சு. நீங்க புது மனிதனா பிறந்துட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி வெற்றி மட்டுமே. ஏழ்மை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அது தீயிட்டு கொளுத்திட்டீங்க. உங்களால இந்த மென்டாலிட்டியில இருந்து வெளியில வர முடியலையா? அழகா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. பயம், ஏழ்மை இது என்னுடைய வாழ்க்கையில் இன்றோடு முடிவடைந்து விட்டது, இன்றே கடைசி அப்படின்னு எழுதி அப்படியே கொளுத்திருங்க. அதை ஆனந்தமா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. அது கரைஞ்சிடுறத முடிஞ்சிச்சு. இனி என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே. எழுதி வைங்க உங்களுடைய டெஸ்க்ல. அப்படியே அற்புதமா எழுதி வைங்க. நான் இன்றிலிருந்து புது மனிதன், நான் இன்றிலிருந்து புது பிறவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்களேன். இந்த வாசகங்கள்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து உங்களையே ஒரு வெறிகட்ட மனிதனாக உருவாக்குங்க. அன்பானவர்களே, நம்மளுக்கு காலம் போயிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. காலமும் நேரமும் நம்மளுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. KFC தொடங்குனதே பாத்தீங்கன்னா 60 வயசுலதான் தொடங்கினாரு. பாத்துக்கோங்க, இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க KFC. சரிங்களா? அதனால எந்த விஷயத்துக்குமே வயது தடை இல்லைங்க. நம்ம செய்யணும்னு நினைச்சா முடியுங்க. அவ்வளவுதான் விஷயங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.